கொட்டுக்காளின்னு சொல்லும்போது நம்ம மைண்ட் போகிறது கிளைமேக்ஸ் சீனை நோக்கி மட்டும்தான். சீனியர் இண்டஸ்ட்ரியில் எந்த ரெகக்னேஷனும் வரல. நான் தான் அதை பண்ணனானே நிறைய பேருக்கு தெரியலை. நம்ம சினிமா மட்டும் நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது, எப்போ இறங்குவோம் எப்போ மேலே ஏறுவோம் அப்படின்னு. அது கேரக்டராக பண்ணும்போது கூட ஏதோ போயிட்டு இருந்தது லைஃபு. இப்போ லீடாக பண்ணும்போது வருஷத்துக்கு ஒரு படம் வாக்காட்டியும் நான் தான் பண்ணேன். இதுக்கப்புறம் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு 2 நாளாக சாப்பிடல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே சாலிகிராமம்ல ஒரு வில்லன் இருப்பார், சாப்பாடு போட்டுட்டு இருப்பாரு. அப்படியே தலையை குனிஞ்சிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே என்னை அப்படியே பார்த்தாங்க எல்லாரும். ஒரு இது இருக்கும்ல டக்குன்னு. அப்போ நான் எதையுமே கண்டுக்கல, நான் வாட்டில் சாப்பிட்டேன். ஆனால் போகிறவங்க வர்றவங்க என் சைடில் இருக்கிற பார்வை நகரவே இல்லை. அப்போ எனக்கு எப்படி இருக்கும், நானும் உங்களை மாதிரி தானடா, ஒரு ரத்தமும் ஒரு உடலும் சதையும் சேர்ந்த ஒரு மனுஷி தானே. மலையாள சினிமாவில் வந்து உங்களை ஆக்டிங் மட்டும் தான் பார்ப்பாங்க, அங்கே உங்கள் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. பரவாயில்ல, யாரோ ஒரு பொண்ணு எங்கேயோ இருந்தும் வந்தா வெறும் நடிக்க தெரியுதுங்கிற ஒரு காரணத்துக்காக தூக்கி மம்முக்கா முன்னாடி உட்கார வச்சு இந்தா டைலாக் பேசு அப்படின்னு கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் அங்கே எனக்கு? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கெரியர் பற்றி பேசும்போது இந்த படத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. கொட்டுக்காளி நிறைய அந்த படத்தை பற்றி நீங்கள் பேசிட்டீங்க. பட் இருந்தாலும் மறுபடியும் நீங்கள் அந்த கேரக்டர் பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பிகாஸ் இன்றைக்கும் கொட்டுக்காளின்னு சொல்லும் போது நம்ம மைண்ட் போகிறது கிளைமேக்ஸ் சீனை நோக்கி மட்டும்தான். இப்போது 1 year ஆயிடுச்சு இல்லையா? ஸோ எப்படி இருக்குது கொட்டுக்காளியோட? இன்னுமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம்ல, அதுக்கு அந்த ரோலுக்கான ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜஸ் வந்தது, இந்த மாதிரி பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. பட் எனக்கு சீனியர் இண்டஸ்ட்ரியில் எந்த ரெகக்னேஷனும் வரல, யாரும் வாழ்த்து தெரிவிக்கல. எனக்கு வெளியில இருந்து நிறைய விஷஸ் வந்தது, வீட்டுக்கெல்லாம் லெட்டர்ஸ் எல்லாம் வந்தது, யாரெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. சரி, நான் கொஞ்சம் லேசி, இதெல்லாம் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன், நான் அப்படியே மறந்துடுவேன். அதெல்லாம் பார்க்க பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இதுக்கப்புறம் பண்ண மாட்டோம், இது தப்பு, புரிஞ்சவங்களுக்கு. இது புரியாதவங்களுக்கு கண்டிப்பாக புரியாது, கொஞ்சம் இன்னும் டைம் எடுக்கும். பட் சினிமா சைட்லேருந்து எனக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பெரிய 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 விஷயங்கள் நடக்கலை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சினிமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிள்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அது. வி தாட் அது பார்த்துட்டு நிறைய கால்ஸ் வந்திருக்கும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கமிட் ஆயிருப்பீங்க, அடுத்தடுத்து பெரிய படங்கள்ல உங்களை அதை பற்றி பேசினா தானே நமக்கு அது நடக்கும். நான் தான் அதை பண்ணனானே நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ அது ஒரு விஷயமா இருந்தது. அங்கேயுமே வந்து அவங்க ப்ரொமோஷன்ஸ்லேயுமே யாரும் என்னோட நான் என்ன நினச்சிட்டேன்னா, நமக்கு ஒரு பெரிய பேராசை ஒன்று இருக்கும்ல, அப்போ அந்த ரோலை பார்த்துட்டு வரக்கூடிய டேரக்டர்ஸ்லாம் நம்மளை வந்து சொல்லுவாங்க. நான் இல்லை, ஆக்சுவலாக எந்த ப்ரொமோஷன்லையும் என்னால் போக முடியல, நாக்காட்டி ஷூட்டில் இருந்தேன். ஸோ போக முடியல, நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு ஃபீல் இருந்தது. மேபி நான் இருந்திருந்தா, நான் அவங்ககிட்ட பேசியிருந்தேன், என் பேர் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு ஒன்று இருந்தது. அதனால கூட இது போயிருக்கலாம் அப்படின்னு கூட தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால் நிறைய பேருக்கு தெரியல இன்னும். அந்த வருத்தம் இன்னும் இருக்கா உங்களுக்கு? நம்ம ஓகே, அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருச்சு, எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, ஓகே. பட் நமக்கும் ஆசை இருக்கும்ல, இவங்களாம் பார்த்துட்டு நமக்கு ஒரு நாள் கால் பண்ணி நல்லா இருக்கு, நம்ம பிகாஸ் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து ரசித்தவங்க நம்ம ரோலை பார்த்துட்டு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஏக்கம். இன்னும் உங்களுக்கு அந்த ஒரு கஷ்டம் இருக்கா? எனக்கு மற்ற படங்கள் ரிலீஸ் ஆனப்போ கூட அந்த ஏக்கம் இல்லை. ஏன்னா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப போல்டாக அட்டம் பண்ண ஒரு படம். அதை அட்டம் பண்ணுறதுக்கு எனக்கு பயங்கர ஒரு தைரியம் தேவைப்பட்டுச்சு. நிறைய பேரை எதிர்க்கக்கூடிய சூழல் இருந்தது, என்னோட பேரண்ட்ஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸ். அப்போ இதுக்கான ஒரு விஷயம், இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் நான் நம்பினேன். அப்போது வந்து ஒரு தடவை நான் அழுதுட்டேன், யார்ட்டையும் நான் அழுதுட்டு ஷேர் பண்ணேன். என்னங்க என்னோட பேர் இல்லை, அப்போ வந்து மேபி மிஸ் ஆகிருக்கலாம். அவள் சொன்ன பாருங்க, சின்ன பையன் பேர் கூட இருக்கு, என் பேர் இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ தான் சொன்னாங்க, ஒரு நாள் கண்டிப்பாக இதே உன் பேர் வரும், உன் ஃபோட்டோவோட வரும் அப்படின்னாங்க. இப்போ ஆக்காட்டியில் வந்து என் ஃபோட்டோவோட என் பேர் வந்து கதாநாயகின்னு சொல்லி வந்தபோது ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ திஸ் இஸ் அ லைஃப் அல்ல, இது அப்படியே மாறிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும் அது. ஆமாம், என்றைக்குமே நம்ம சினிமா மட்டும் நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது, எப்போ இறங்குவோம் எப்போ மேலே ஏறுவோம் அப்படின்னு. பட் ஒரு தலகணம் வந்துருச்சுன்னா அதை எப்படியாவது தூக்கி மட்டும் போட்டுற பார்க்கணும். சில பேர் நம்ம கிட்ட வந்து ஒரு மாதிரி பழகுவாங்க, அவங்க கிட்டலாம் நம்ம அந்த விஷயத்தை கட் பண்ணுறதுக்காகவே நான்லாம் வந்து ஃபேக் ஆட்டிடியூடை க்ரியேட் பண்ணி ஓகே தேங்க்யூ
அப்புறம் போனதுக்கப்புறம் ஐயோ எவ்வளோ நேரம் நான் இப்படியே இருக்கிறது. ஏன்னா இது எனக்கு ஆரம்பத்தில் வரல, பட் இது ரொம்ப தேவை நிறைய பொண்ணுங்களுக்கு. இப்போ நிறைய ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் ஆட்டிடியூடாக இருப்பாங்க. இவங்க இவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க தாண்டி வந்த பல ஆண்களும் சில சூழலும் அது காரணமாக இருக்கலாம். அதுதான் அவங்கள மாற்றிருக்கும். ஏன்னா நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். அதில் கேனப்பையன் மாதிரி நம்மளை ஐயோ பச்சை குத்துறாங்கிற மாதிரி ஒரு டைமுக்கு அப்புறம் நானே வந்து இல்லை ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப இது பண்ணக்கூடாது, அவங்க கிட்டலாம் இவ்வளோ பேச வேண்டாம், அப்புறம் பாரு அவங்க எப்படி பண்ணுறாங்க பாரு அப்படின்லாம் நானே சில இடங்களில் மாற்றிக்கிட்டேன். இதனால ஆக்டர்ஸோட லைஃப் கஷ்டம் இல்லை, ஆட்டிடியூடும் காட்ட முடியாதா, காட்டினா ஏதாவது சொல்லுவாங்க, சரி கொஞ்சம் சிரிச்சு பேசினா அதுக்கும் ஏதாவது வரும், ரொம்ப கஷ்டம். ஆமாம், என்ன ஆயிடுதுன்னா இவங்க ஆட்டிடியூட் காமிச்சா அப்பயுமே சில படவை இந்த பொண்ணு ரொம்ப ஆட்டிடியூட் எதுக்கு கொடுக்கணும்னு, ரொம்ப சிரிச்சு பேசினா ஓ ரொம்ப சிரிச்சு பேசுறா அப்போ எல்லாமே ஓகேங்கிற மாதிரி இருக்கா போல அப்படிங்கிற மாதிரி பண்றது. அப்போ ஒரு பொண்ணு எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு சொசைட்டி வந்து ஒரு ஒரு வழிமுறை வச்சிருக்கு, இந்த பொண்ணு இப்படிதான் பிஹேவ் பண்ணும், இவ்வளவுதான் சிரிக்கணும், இந்த மாதிரி தான் நடந்துக்கணும், ஓடுறது கூட இப்படிதான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், இவ்வளவுதான் ஓடணும், இவ்வளவுதான் நடக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இதை தாண்டிட்டோம்னா நமக்கு அதுக்கான பேரும் இருக்கு. அப்போ இது என்ன மாதிரி ஒரு சூழலில் நம்ம கையாள போகிறோன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறது, எப்படி சர்வை பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலை. புதுசாக வருது எனக்கு. இது எதை எடுத்துக்கணும், எதை விடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு பயங்கர. எனக்கு சினிமா கூட சவாலாக இல்லை, எனக்கு என் பேரண்ட்ஸை சமாளிக்கிறது கூட சவாலாக இல்லை. ஊர் சைட்லாம் போனால் என்னை ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குற ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட எனக்கு அது ஒரு இதாக இல்லை. ஆனால் இந்த சூழல் மொத்தமும் சேர்ந்து நமக்கு ஒன்று கொடுக்கும்ல. சம்டைம்ஸ் வந்து என்னென்னமோலாம் யோசிப்பேன், எங்கேயாவது கிளம்பி போயிடலாம், சினிமா வேணாம் எதுவுமே வேணாம்லாம் தோணும்னா எனக்கு. ட்ரை பண்ணும் போதா இல்லை இப்போ ரீசெண்டாக ஒரு கொஞ்சம் வருஷங்கள் வச்சுக்கலாம். அது என்ன ஆயிடுதுன்னா ஒரு அழுத்தம் கொடுத்துருது. இப்போ நான் கேரக்டர் ரோலாக பண்ணும்போது எனக்கு வந்து ஏன்னா ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு நம்ம சர்வே பண்ணணும், எனக்கு அது வந்து ஓகேயா இருந்தது. பட் ஒன்ஸ் நான் வந்து இப்போ லீடாக பண்ண ஆரம்பிக்கிறேன், ஓ நீலாம் லீடாக பண்ணுறியா, அப்போ உனக்கான சம்பளம் இவ்வளவு தான். அப்போ நான் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்குலாம் எவ்வளோ சேலரி, நீங்கள் இவ்வளோ கேட்டிங்களா, ஓகே நான் தான் அப்போ கேட்க தெரியலையோ அப்படின்லாம் நான் சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவேன். அப்போ வந்து சரி நம்ம என்ன எனக்கு வந்து எனக்கு பேச ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு போல்டாக எனக்கு பேச வரல சில இடங்களில். அது என்னோட மிஸ்டேக்கா இல்லை அது என்னோட வந்து பிஹேவியரா இல்லை அதை நான் இன்னும் ரொம்ப ஆட்டிடியூடாக அதை நான் கேரி பண்ணி கொண்டு போகணுமா அப்படின்னு நிறைய விஷயம் என்னோட மைண்டுக்குள்ளே போகும். அந்த சூழலாம் நம்மளால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. கடைசியில் பார்த்தா நான் நானாக தான் மாறிடுவேன். அது எப்படி போகுமோ அது அப்படியே போயிடும், எனக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். ஸோ அதான் சொல்கிறேன், கேரக்டராக பண்ணும்போது கூட ஏதோ போயிட்டு இருந்தது லைஃபு. இப்போ லீடாக பண்ணும்போது வருஷத்துக்கு ஒரு படம், வாக்காட்டியும் நான் தான் பண்ணேன். இப்போது விமல் சார் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணேன், 7ஆம் பொருத்தம் சொல்லிட்டு. ஸோ அந்த படம் இப்போது இதுக்கப்புறம் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ லீடாக பண்ணும்போது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. பேக் டு கொட்டுக்காளி, அந்த படத்தோட நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் ஒரு விதமாக எடுத்துருந்துருப்பாங்க. பட் இருந்தாலும் கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரியும் ஏதாவது நடந்திருக்கும். தேட்டரில் நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல கிளைமேக்ஸ்க்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது ரொம்ப லவுடாலாம் பேசினாங்க சில, அது அதான் பசங்க பண்ணுவாங்கல்ல தேட்டரில், ஏய் மச்சான் அதெல்லாம் லைக் அந்த அந்த ஒரு இது. ஸோ அப்போ வந்து எனக்கு இது ஏன் பசங்களுக்கு புரியல, இது இது வந்து சரின்னு நினச்சி இது ஒரு ஜாலிக்கு பண்ணுறாங்க, பட் இது சரியா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இதை வந்து பொண்ணுங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தா எப்படி இருக்கும், ஏற்றுக்க முடியாதுல்ல பசங்களால். பொண்ணுன்னா இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படி தாங்க இருக்கணும், நீங்கள் சிகரெட் அடிக்கக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது, ஆட்டிடியூடாக இருக்கக்கூடாது, மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது, வேறு என்னன்னு இருக்குல்ல. அப்போது இதை நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, அப்போ எங்களை நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது கரெக்டான ஒரு வேயா? எனக்கு அந்த படம் அப்போ அந்த மாதிரி தான் இருந்தது. என்ன இப்படி, எனக்கு ரீல்ஸும் அந்த மாதிரி தான் வந்தது. எனக்கு நிறையா வந்து ஃபேக் ப்ரொஃபைல், இன்ஸ்டாவில் ரொம்ப மோசமான ப்ரொஃபைலெல்லாம் இருந்து மெசேஜஸ் எல்லாம் வந்தது. அந்த தமனாவோட ஃபோட்டோ போட்டோ இல்லை வேறு ஏதாவது சம்திங் ரிலேட்டபிள் மீம்ஸ் போட்டோலாம் வந்தது. ரொம்ப எனக்கு ஏன்னா சேடெல்லாம் இல்லை, லைக் என்ன லூசு பசங்களை எப்படி இருக்கீங்க நீங்கள், வேறு வேலையாக இருக்காதாடா அவங்களுக்கு, வேறு தாட்ஸே இல்லை. இப்போது நீங்கள் சொல்லும் போதே இப்போ இந்த சினிமா ஜேர்னி ஒன்று இருக்கும் இல்லையா, நிறைய இப்போ மேல் ஆர்டிஸ்ட் நிறைய பேர்கிட்ட பேசும்போது இப்போ இருக்கக்கூடிய பெரிய இடங்களில் இருக்கக்கூடிய ஹீரோஸாக இருக்கட்டும், அவங்க ஆடிஷன் டைமில் எப்படி இருந்துச்சு, பிகாஸ்
அவங்களோட ஸ்டோரி கேட்கும் போதே ஆப்வியஸா சாலிகிராமம், அங்க இருக்கக்கூடிய டீ கடைகள் இதெல்லாம் வந்துரும். பட் நம்ம பீயிங் அ ஃபீமேல் அப்படின்னும் போது அவ்வளோ ஜாஸ்திலாம் அந்த க்ரௌட்ல அந்த பெண்கள்லாம் நம்ம பாத்துற முடியாது. இப்ப அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும் பார்த்ததுமே ஜாஸ்தி பார்க்க கூட முடியாது. போய் நின்னா ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆப்வியஸா வந்துரும். சம்திங் பேட். என்ன இங்க வந்து இது நான் என்னதான் சொன்னாலும் இப்படிலாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு 10 பேர் கிளம்பி வரதான் போறாங்க. ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். பிகாஸ் நான் இந்த நீங்க சொன்ன அதே சாலிகிராமம்ல ஒரு வில்லன் இருப்பாரு. எனக்கு பேர் தெரியல. நான் வந்த புதுசு 2019ல சாப்பாடு போட்டுட்டு இருப்பாரு. அந்த கரெக்டா அந்த டீ கடைக்கு ஆப்போசிட் லைன்ல. அந்த டைம்ல வந்து நான் ஒரு 2 நாளா சாப்பிடல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் அப்பதான் ஒரு ஆடிஷன் போயிட்டு நான் கலக்க போகுது ஆடிஷன் போயிட்டு நான் வரேன். ரைட், கலக்க போகுது ஆடிஷன் நான் எல்லாத்துலயுமே ட்ரை பண்ணேன். ஸோ போயிட்டு நான் வரேன். சாப்பாடு சுட சுட எடுத்து அப்படியே வைக்கிறாங்க. அவர் வில்லன் எனக்கு நல்லா தெரியும். நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருப்போம். எனக்கு பயங்கர கூச்சம். போய் சாப்பிடலாமா? ஏன்னா எல்லாரும் பசங்க தான் இருக்காங்க. எல்லாருமே பாதி சினிமா பசங்க தான் இருக்காங்க. பாதி பேர் வயசானவங்க. ஒரு ஆல் மென்னு தான். எனக்கு வந்து ஒரு பொண்ணு, வயசு பொண்ணு. ஏன்னா அவங்க அப்படித்தானே பார்ப்பாங்க. ஏன்னா வயசு பொண்ணு வந்துட்டா எனக்கு எப்படி போறது? நான் தாண்டியும் போயிட்டேன். நான் நடந்து போயிட்டேன் கொஞ்சம் தூரம். ஏவிஎம் வர போயிட்டேன். ஏன்னா எனக்கு மனசு ஒத்துக்கல. எனக்கு டயர்டு. நான் திருப்பி நடந்து வந்து நான் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு என்னை அப்படியே பார்த்தாங்க எல்லாரும். ஒரு இது இருக்கும்ல டக்குன்னு. அப்போ நான் எதையுமே கண்டுக்கல. நான் வாட்டில் சாப்பிட்டேன். குஸ்கா போட்டாங்க கரெக்ட். நான் வாட்டில் சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு திருப்தியாக இருந்தது. அவர் வந்து என்கிட்ட பேசினார். ஓகே அம்மா போதுமாம்மா, எதாவது கட்டி கொடுக்குவாம்மா அப்படிலாம் கேட்டேன். இல்லை போதும். எனக்கு அங்கேருந்து ஓடணும். அவ்வளோதான். நான் எஸ்கேப் ஜோன். ஆனால் போகிறவங்க வர்றவங்க அங்கே நின்று டீ குடிக்கிறவங்க சாப்பிட்றவங்க முதற்கொண்டு என் சைடில் இருக்கிற பார்வை நகரவே இல்லை. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? நானும் உங்களை மாதிரி தானடா, ஒரு ரத்தமும் ஒரு உடலும் சதையும் சேர்ந்த ஒரு மனுஷி தானே. நான் தின்னா என்ன? ஏதாவது பசங்க வந்து விழுந்து கிடந்தாலோ இல்லை வந்து பசங்க இப்படி போய் சாப்பிட்டாலோ அது பெருசாக வந்து வியக்கத்தக்கிற அளவுக்கு பார்க்கறது கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஒரு பொண்ணு தம் அடிச்சா, ஒரு பொண்ணு சரக்கு அடிச்சுட்டு விழுந்துட்டா, ஒரு பொண்ணு இவ்வளோ குட்டியாக ஷார்ட்டாக ட்ரெஸ் போட்டிருக்கா, க்ளீவேஜ் தர்ற மாதிரி ட்ரெஸ் போடுறா, இல்லை இப்போ ரோட்டுக்கல்ல நின்று சாப்பிட்றா, இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது மட்டும் பார்க்காததை பார்க்குற மாதிரி பண்ணுறது. சரி, இதனால தான் நிறைய ஃபேக் ஃபெமினிசம்னு ஒன்று இப்போ வருது இல்லை? இது கிரியேட் ஆகிறதுக்கான சூழலும் இதே சொசைட்டியில் தான் உருவாகுது. டம்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ நான் ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறப்ப சில பேர் வந்து நான் இதை பண்ணுவேன், நீ உனக்கு இதை பண்ணால் நான் இதை பண்ணும்ல, இதுலேருந்து வெளியே வரதான் எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த சூழல் அமைய ஃபேக் ஃபெமினிசம் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கான சூழலை கொடுக்காதீங்க. அதுக்கான ஃப்ரீடம், இந்த சம உரிமை, சில விஷயங்கள்லாம் கிடைச்சாலே அது போதும். பட் சினிமா இண்டஸ்ட்ரியில் அது என்றைக்குமே நடக்காது. எந்த சைட்லையுமே அது நடக்காது. அது நம்மளாக க்ரியேட் பண்ணி புஷ் பண்ணி கொண்டு போகிற வரைக்கும் மாற போகிறதே இல்லை. அதுதான் உண்மை. நல்ல மெச்சூர்ட் ஸ்பீச் உங்ககிட்ட எப்போ பேசும்போதும் நிறைய அடி வாங்கி அது கூட ஒரு ரீசன். அண்ட் எஸ், லாஸ்ட்லி எனக்கு இந்த ஒரு விஷயம் கேட்கணும். பிகாஸ் மலையாளம் அண்ட் தமிழ் பேரலி 2 இண்டஸ்ட்ரியிலுமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு அப்ரோச்சே டுவர்ட்ஸ் ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது தமிழுக்கும் மலையாளமுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்குது. ஓகே. தமிழில் படம் தேடும்போது எனக்கு ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் கொடுக்கணுன்னா இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கங்கிறது ஒரு ப்ராசஸ் போகும். சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இவங்களை போடலான்னு தோணும். பட் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, மேனேஜர்ஸ் இருக்காங்க, நிறையா போய் தான் வரணும். பட் எனக்கு மலையாள படத்தில் அப்படி நடக்கலை. எனக்கு வந்து சம் கான்டாக்ட் எனக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியும். சாரி, காக்கா முட்டை அவரோட ரைட்டர்ஸ் அவர் தான் வந்து என்னோட நம்பர் கொடுத்துருக்காரு. எனக்கு அவர்கிட்டயும் என் நம்பர் எப்படி போச்சுன்னு தெரியாது. எனக்கு தெரியுது, ஓகே நம்ம ஏதோ கரெக்டான ஒரு பிளேஸில் நம்மளோட விஷயங்கள் போகுது அப்படின்னு. அப்புறம் திருப்பி வந்து எனக்கு கால் வந்து ஆடிஷன் வந்து ஃபோனில் தான் நடந்துச்சு. எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லிட்டாங்க, நான் ஆடிஷன் பண்ணாங்க, அவ்வளோதான். ஓகே நைஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நாங்கள் டைலாக் மட்டும் தினமும் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ப்ராக்டிஸ் ஒரு 3 நாள் போச்சு எனக்கு மலையாளம் டைலாக் ஃபுல்லாக. ஏன்னா மலையாளம் தெரியாது எனக்கு, நான் மனப்பாடம் பண்ணணும்ல. ஸோ ஒரு எப்படி சொல்றது, 10வது படிக்கிற ஆனுவல் எக்ஸாமுக்கு மாதிரி நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கான மரியாதை, எனக்கான சூழல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.
இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட். டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ இந்த விஷயம் ஷேர் பண்ணதுனால நான் கேட்குறேன். ஐ திங்க் கண்ணூர் ஸ்குவாட் தான் நீங்கள் பண்ண முதல் மலையாளம் ஃபிலிம்னும் போது எடுத்தோடனே ஒரு பிக் ஸ்டார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது அங்கே மட்டும்தான் நடக்கும் இல்லையா? இங்கே ப்ராபப்ளி அதுக்கு இன்னும் டைம் ஆகுமோ, நிறைய வருஷங்கள் ஆகும்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் இங்கே டக்குன்னு ஒரு சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் நின்று ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணோன்னா பின்னாடி அவ்வளோ லேஸ் இருக்குது, அவ்வளோ ஒர்க் தேவைப்படுது. ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணலாம், அவர் பக்கத்தில் நிற்கணும்னா சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு டயலாக் வேணால் கொடுக்கலாம், இல்லை நம்மளே அந்த இடத்துல இதாக போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். பட் இப்படி பெரிய ஸ்டார் கூட இந்த மாதிரி சேர் போட்டு உக்காந்து ஒரு பெரிய டயலாக், ஒரு பெரிய கேரக்டர் கிடைக்கிறதுங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் கஷ்டம். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரி, நான் அதை வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா நான் அங்கேருந்து தான் வந்திருக்கேன் ஆப்வியஸ்லி. பட் மலையாளம் சைடு வந்து ஐ வாஸ் சர்ப்ரைசிங். பிகாஸ் எப்படி வந்து எந்த படமும் நான் பண்ணல, பெரிய ரோலும் பண்ணல, எப்படி என்னை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு. ஒரு மலையாள சினிமாவில் வந்து உங்களை ஆக்டிங் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆமாம், அங்கே உங்கள் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. நான் வந்து இந்த ஒரு ஷார்ட் பண்ணிவிட்டு கண்ணூர் ஸ்கூலில் நான் பண்ணி முடிச்சுட்டு நான் வரும்போது என்னை சீன்லேருந்து தூக்கிடுவாங்களோ நான் யோசித்தேன். இந்த சீன்லேருந்து தூக்கிடுவாங்களோ அப்படிலாம் நான் யோசிச்சப்போ வந்து இல்லை, எனக்கு அந்த சீன் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்துடுது. ஒரு 20-25 மினிட்ஸ் என்னோட பேரே மூவ் ஆகுது, என்ன தான் தேடுறாங்க. நைஸ். அப்போ நான் வருவேனா இல்லை வந்து அப்படியே கட் பண்ணி அடுத்த கேஸ்ன்னு சொல்லி போயிடுவாங்களோலாம் நான் யோசித்தேன். பட் என்னோட சீன் இருந்துச்சு. ஏன்னா ட்ரெயிலரில் என்னோடய சீன் இருக்காது. ஸோ அதனால் நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு இங்கே நடந்திருக்கு அந்த மாதிரி. சில படங்கள் நான் பண்ணுவேன், எனக்கு அதில் இருக்காது, இல்லைன்னா கட் ஆகிடும். பட் இதில் வந்து எனக்கு இருந்தப்போ வந்து பரவாயில்ல, யாரோ ஒரு பொண்ணு எங்கேயோ இருந்தும் வந்தால் வெறும் நடிக்க தெரியுதுங்கிற ஒரு காரணத்துக்காக தூக்கி மம்முக்கா முன்னாடி உட்கார வச்சு இந்தா டைலாக் பேசு அப்படின்னு கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் அங்கே எனக்கு? உங்களோட எஃபர்ட்ஸ் ஆர் நோட்டட் அண்ட் கவுண்டட். அதுதான் இந்த ஒரு விஷயம். ஆமாம், அந்த விஷயத்தினால தான் எனக்கு மறுபடியும் மம்முக்கா கம்பெனிலேருந்து எனக்கு அடுத்த களம் காவலுக்கு வந்தது. இதுதான் நான் வந்து என்னோட வெற்றியாக பார்க்குறேன். நான் ஏதோ ஒன்று கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இன்னும் நடக்கும். எஸ். ஆமாம், எவ்வளோ பேசினாலும் நம்ம இவ்வளோ பேசும்போது கிரிஞ்சுன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. பட் இட்ஸ் கிரிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல, இது எங்களுக்கு எமோஷன். இட்ஸ் மை எமோஷன், இட்ஸ் அவர் எமோஷன். இதை யாராலையும் பிரேக் பண்ணவே முடியாது. கான்ஃபிடென்ட்டா கிரிஞ்சா இருந்துட்டு போவோம். என்னமோ கிரிஞ்சு பண்றாங்க, நான் கிரிஞ்ச் பண்ணா என்ன இப்போ? ஓகே, யா டன். அண்ட் எப்பவும் போல இன்னும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கணும். அண்ட் ஆகாட்டி டெஃபினட்டா இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல எல்லாம் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. பட் போஸ்டர் பார்க்கும்போது பிரெக்னென்ட் உமனா நீங்க பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? அந்த படம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பா வந்து எனக்கு பிடிச்ச சில டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஓகே, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து என்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. இது கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். ஏன்னா எங்களோட எஃபர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த டேன்லேருந்து நான் வெளியே வர்றதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் இன்னும் பயங்கர டேன் ஆகிட்டேன் அதில், அந்த படத்தில் எல்லாருமே. ஸோ நிறைய அடிகள் பட்டது, நிறையா விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் தாண்டி அந்த படத்தை முடிக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்போ அது ஒரு அவார்டு வாங்கிருக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. பட் இது ரிலீஸ் ஆகும்போது இன்னும் பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அடுத்த கட்ட லைஃப் நகருது இதில் அப்படிங்கிற ஒரு விஷயம். கொட்டுக்காலியில மிஸ் ஆன விஷயங்கள், அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இதுல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் அந்த டைம்லயே நான் உங்களை மீட் பண்ணோன்னு ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு விஷயம் எப்பவும் போல போல்டா ஓப்பனா யார் என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, இதுதான் நான் அப்படின்னு ரொம்ப ஓப்பனா பேசினேன் இந்த ஒரு கேண்டிடான கான்வர்சேஷனுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் சூப்பர் நிறைய கொஸ்டின் கேட்டீங்க. தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.